ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிற வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஷோலிங்கரில் தான் இருக்காங்க எங்கள் குலதெய்வம். முனீஸ்வரர் தான் எங்கள் குலதெய்வம் எங்களுக்கு. காட்டேரி முனீஸ்வரர் தான் எங்களுக்கு குலதெய்வமே. குலதெய்வ கோயிலுக்கு எல்லாமே போயாச்சு. இங்கே வந்துட்டு அப்போல்லாம் வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வரப்பு மாதிரி தான் இருக்கும். வரப்பில் தான் நம்ம இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா படி கட்டிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு தான் கொஞ்சம் இறங்குறதுக்கு சிரமப்பட்டாங்க. மற்றபடி எல்லோரும் நாங்களாம் ஈஸியாக இறங்கிட்டோம் அங்கே. அப்போ வந்துட்டு ஒரு லாஸ்ட் இயர் நான் போக சொல்ல வந்து பொங்கல் வைக்கிறதுக்குலாம் இடம் இல்லை. வெளியில தான் நம்ம வைக்கிற மாரி இருந்தது. அதாவது சுவாமிக்கு எதிர்க்க ஒரு கேட் இருக்கும். அங்கே வைக்கிற மாரி இருக்கு. இப்போ வந்து நல்லா மாட மாரி நல்லா கட்டிட்டாங்க. அதாவது இப்போ இந்த சின்ன கேட் இருக்குல்ல, இதுக்கு அந்த சைடு தான் குழா இருந்தது. இப்போ பார்த்தா நல்லா குழாவ மாத்தியிருக்காங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு அழகா இடம் செட் பண்ணியிருக்காங்க. மண்டபம் மாரி இருக்கு இல்லையா? இங்கே தான் பொங்கல் வைக்கிறாங்க. வரட்டில தான் வைக்கணும் முனீஸ்வரருக்கு. இந்த குட்டியா இருக்காங்க இல்லையா? அந்த இடத்துல எங்க கன்னியம்மா இருக்காங்க. அந்த கேட்டு இந்த பெரிய கேட் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் சைடு இந்த கேட் வழியா எதிர்க்க தான் நாங்கள் வச்சுட்ருந்தோம். கிணறு இருக்கும், அது பக்கத்தில் வைப்போம். ஐயர் இருப்பாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. இல்லைனாலும் கற்பூரம் மாதிரி ஏற்றி தேங்காய் உடைச்சிட்டு வரணும்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் அன்னைக்கு கோயில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, ஃபுல்லாக தண்ணி எடுத்து எல்லாம் நல்லா வேலு, எதிர் செல்ல, கன்னியம்மா எல்லாருமே வந்து நல்லா நல்லா தண்ணி விட்டு ஃபுல்லாக நல்லா அலம்பி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்துட்டு இட்டு அன்றைக்கி ஒரு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடச்சிது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. பசங்களும் நல்லா ஹாப்பியாக தான் வேலை செஞ்சுருந்தாங்க. வெயிலே தெரியல. நல்ல வெயில் அந்த டைமு நாங்கள் போனப்போ. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. குஷியாக தான் இருந்தாங்க. எல்லாமே நல்லாவே கழுவிட்டோம். ஆனால் நான் பொங்கல் வைக்கணும்னு ஒரு ஐடியாவில் தான் நான் இருந்தேன். ஆனால் கேட்டப்போ இல்லை செவ்வாய்க்கிழமை வேணாம், ஞாயிற்றுக்கிழமை போல் வைக்கணும் பொங்கல் முனீஸ்வரருக்கு அப்படின்ட்டாங்க. அங்கே போய் பூசாரி கிட்ட கேட்டால், நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நேரம் நம்ம ஆகிறதுக்கு நீ அழகாக பொங்கலே வச்சு எடுத்துகிட்டு இருக்கலாமா அப்படின்னாரு. சரி ஓகே, இதுவும் நல்லதுக்கு நம்ம நினச்சிப்போம். ஏன்னா அடுத்து பொங்கல் வைக்கணும்னு நம்ம மைண்டில் இருக்கோம். அப்போ இன்னொரு தடவை போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை போகணும் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் இழுப்போம். இப்போனா ஓகே, நம்ம சும்மா தான் போயிட்டு வந்துட்டு இப்போ போய் பொங்கல் வைக்கணும், அது ஒரு வேலை இருக்குன்னு அது ஒரு மைண்ட் செட்லேயே இருப்போம் நம்ம. ஸோ அதனால் இன்னொரு தடவை நம்ம கண்டிப்பாக போகிற மாதிரி இருக்கும். லீவுக்குள்ளே போகணுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். எப்படி வழிவிடுறார் கடவுள்னு பார்க்கலாம். சூளம் எல்லாமே நாங்கள் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே இட்டுட்டோம். எதிர் சில இங்கே வந்து ஃபுல்லாக மஞ்சள் போட்டுட்டு அங்கங்கே பொட்டு வைக்கணும். பையனும் சேர்ந்து வச்சுட்டு இருந்தான். அவனுக்கு ஒரே குஷி தான். அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க இங்கே எங்கே பொட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு. அவளும் அதே மாதிரி வச்சுட்டே வந்துட்டா கடகடன்னு எல்லாமே. அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது, ஜாலியாக இருந்தது. வெயில் எதுவுமே தெரியல. அந்த இடம் மட்டும் நல்லா கொஞ்சம் வெயிலெலாம் இல்லாமல் நல்லா ஒரு சில்லுன்னு இருந்தது. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் செய்ய சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக யாருமே வந்துட்டு செய்யாமல் மிஸ் பண்ணாதீங்க. அது நம்மளுக்கு வந்துட்டு அன்னைக்கு அவர் அது கொடுத்தா நம்மளுக்கு ஒரு பாக்கியம் நினச்சி கண்டிப்பாக செய்யுங்க. கன்னியம்மாக்கு நான் வந்துட்டு ஃபுல்லாக மஞ்சள் போட்டுகிட்டே வந்துட்டேன். அவள் வந்து குங்குமம் வச்சுட்டே வந்துட்டா கடகடன்னு. அதெல்லாம் சொல்ல சொல்ல செஞ்சுடுவாங்க பசங்க. எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு தடவை சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து அவங்களே செஞ்சுடுவாங்க. நல்லா அன்றைக்கி சாமி பார்த்தோம். ஒரு திருப்தியாக இருந்தது. வந்துட்டு பால் அபிஷேகமும் அன்றைக்கி சொர்ணாபிஷேகம் 2 மாத்திரம் தான் பண்ணாங்க. சொர்ணாபிஷேகம் பண்ணுறப்ப தான் எடுத்தேன் நான். இந்த 2 அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கன்னியம்மா கிட்ட கற்பூரம் விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு மூலவர்கிட்டயும் கற்பூரம் எல்லாமே ஏற்றிட்டாங்க. எல்லாமே பூஜை ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு கோவிலில் இந்த மரம் பக்கத்தில் தான் வந்துட்டு பசங்களுக்கெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு மொட்டை அடிப்பாங்க. காது குத்துறது வந்துட்டு வெளியில் அடுத்து இன்னொரு இடம் வீட்டில் போய் குத்திப்போம். கிணறுலாம் இப்போ வந்துட்டு நல்லா அப்போ வந்து சேந்தி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தண்ணி. இப்போ நல்லா மோட்ரு போட்டு நல்லா வசதியாக பண்ணியிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு திருப்தியாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் குலதெய்வம் யாருன்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு டைம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.